My dear friends, my dear masters and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். குருமார்களான பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM, PNC அனைத்து பிரமிடு மாஸ்டர்கள் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம நம்முடைய முன்னேற்றத்திற்காக, நம்முடைய உடல் ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய மன ஆரோக்கியத்திற்காக, நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக, நம்முடைய தொழிலில் முன்னேற்றம் அடையணும் அப்படின்றதுக்காக நாம் எல்லோரும் தியானம் பண்றோம். முதல்ல எல்லோரும் அதே ஒரு சின்ன சின்ன காரணங்களுக்காக வருவாங்க. சில பேர் ஏதோ ஒரு தலைவலியோ, முட்டி வலியோ, கால் வலியோ, பல்லு வலியோ, தலைவலியோ, ஏதோ ஒரு வலி, ஏதோ ஒரு நோய் வந்திருக்கு, அதை குணப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி வருவாங்க. சில பேர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, மன அமைதி இல்லை, ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி மன ஆரோக்கியத்திற்காக வருவாங்க. சில பேர் ஏதாவது ஒன்று பண்ணி நம்முடைய தொழில், நம்முடைய வியாபாரத்துல முன்னேற்றம் என்பது வரணும் அப்படின்னு சொல்லி தியானத்திற்கு வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் சும்மா இருப்பாங்களா? அதற்கான முறை என்பது தெரிஞ்சுக்கிட்டு தினமும் ஒரு முறைப்படியாக தியானம் பண்ணுவாங்க. இந்த தியானம் பண்ணும்போது ஆரோக்கியம் வருது, மன அமைதி கிடைக்குது, ஐஸ்வர்யம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி சில நேரம் இதற்காக வச்சு ஆழமான தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் உட்கார்ந்து எது இருந்தாலும் எது இல்லாம இருந்தாலும் சரி நான் பண்ற தியானம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து பண்ணுவான். அந்த மாதிரி ஒரு முறைப்படியாக தினமும் ஒரு 40 நாளோ, ஒரு 69 நாளோ, ஒரு 200 நாளோ அந்த மாதிரி பண்ணுவாங்க பாருங்க. அதன் பேரு தீட்சை, தியான தீட்சை அப்படின்னு சொல்லுவாங்க. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது தீட்சை என்பது நமக்காக நாம் எடுத்துக்கிறது. இந்த தீட்சை யார் எடுப்பாங்களோ அவருக்கு முன்னேற்றம் என்பது கண்டிப்பா வருது. கால் வலி இருந்துச்சு போயிடுச்சு, தலைவலி இருந்துச்சு போயிடுச்சு, முட்டி வலி இருந்துச்சு போயிடுச்சு, ரொம்ப குழப்பமா இருந்தது, அந்த குழப்பம் எல்லாமே போய் ஒரு தெளிவு என்பது எனக்கு கிடைச்சது. வியாபாரமே இல்லாத ஒரு கடையில நிறைய பணம் எல்லாமே பொட்டுது, இப்போ முன்னேற்றம் என்பது எனக்கு கிடைச்சது. அப்படின்னும் போது நமக்கு அடுத்த எண்ணம் என்ன வருது? இந்த தியானத்தை 4 பேருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி வரதா இல்லையா? எதற்காக நமக்கு தெரியும், தினமும் ஏதோ ஒரு சூழ்நிலை, யாரோ ஒருத்தர் நம்ம முன்னாடி இருப்பாங்க. அவருடைய சூழ்நிலை பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த தியானம் சொல்லி கொடுத்தாக்கா நல்லபடியா ஆகுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த வெளிச்சம் என்பது வருது அப்படின்னு சொல்லி முதல்ல ஒருத்தருக்கு 2 பேருக்கு, ஒருத்தருக்கு 2 பேருக்கு சொல்றீங்க. அதாவது இங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சமூக பொறுப்பு என்பது நாம எடுத்துக்கணும். இந்த சமூக நன்மை என்ற ஒரு பொறுப்பு நாம எடுத்துக்கணும். அந்த சமூக நன்மை யாரெல்லாம் எடுத்துக்குவாங்களோ அவங்க எல்லாமே அடுத்த படியில இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஐடியாஸ் எனக்காக அப்படின்றது கம்மியாகி போயிடுச்சு. நான் பெற வேண்டியது எல்லாமே, நான் பெற்ற இன்பம் எல்லாமே 4 பேருக்கு கொடுக்கும். அதுதான் என்லைட்டன்ட் மாஸ்டருடைய தர்மம். சமூக நன்மைக்காக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்பாங்க. அவர்தான் என்லைட்டன்ட் மாஸ்டர். யாரெல்லாம் இந்த மாதிரி தீட்சையிலிருந்து சமூகத்திற்காக ஏதாவது செய்யணும், ஒரு பெரிய லெவல்ல எல்லாருக்குமே செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைச்சு முன்னேற்றம் என்பது இந்த சமூகத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முன்னாடி வருவாங்களோ, ஒரு இடத்துல எல்லாருக்குமே தியானம் சொல்லி கொடுப்பார்களோ, ஒரு இடத்துல எல்லாருமே உட்கார வச்சு இந்த உலக நன்மைக்காக செய்யுங்க தியானம் அப்படின்னு சொல்லுவாங்களோ, அந்த இடம்தான், அந்த செயல்தான் யக்னம் அப்படின்னு சொல்லுவாங்க மாஸ்டர்ஸ். எத்தனையோ பேர் என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் இந்த உலகத்துல இருக்கிறார்கள். மாஸ்டர்ஸ் எல்லோரும் அந்த யக்னத்திற்காக உயிர் கொடுத்து எல்லாருடைய நன்மைக்காக செய்யணும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ இடங்கள்ல, ஆந்திராலாகட்டும், தெலங்கானாலாகட்டும், தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ரீசெண்டா இன்னைக்கு ஒரு மெசேஜ் வந்தது, பீகார்ல கூட ஒரு தியான யக்னம் ஆரம்பிக்க போறார். அந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் இந்த யக்னங்கள் என்பது பண்றார். யார் பண்ணுவாங்க இந்த யக்னம் அப்படின்னா, ஓன்லி என்லைட்டன்ட் மாஸ்டர்ஸ் கேன் பர்ஃபார்ம் த யக்னாஸ். நம்முடைய யக்னத்துடைய செய்தி கருத்து ஒண்ணுதான், தியானியாக மாறுங்கள், சைவ உணவாளர்களாக மாறுங்கள். அதுதான் நம்முடைய செய்தி, நம்முடைய கருத்து, நம்முடைய யக்னத்தின் கருத்து. ஸ்ரீராமர் ஒரு யாகம் பண்ணார். யாகம் என்ன? ஒரு செய்தி எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. அந்த செய்தி எதுவோ அது கடைபிடிக்க வேண்டும், கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும். அது கடைபிடிக்கல அப்படின்னா நான் உன் மேல
யுத்தம் பண்றேன். அதுதான் தானே ஒரு ஒரு குதிரை ஒரு செய்தி வச்சு அப்படி அமைச்சிட்டாங்க. குதிரை அஸ்வமேத யாகத்தில் அந்த குதிரை எங்கெங்கெல்லாம் போகுமோ அந்த செய்தி எல்லாமே அங்க போகுது. யாரு அந்த குதிரையை நிப்பாட்டி அதுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுப்பாங்களோ அவருக்கு யுத்தம் என்பது பக்கம் வருது, யுத்தம் பண்ணுவாங்க. நம்முடைய செய்தி என்ன? இந்த இசை தியான யக்னத்தின் செய்தி, தியானிகளாக மாறுங்கள், சைவ உணவாளர்களாக மாறுங்கள் அப்படின்னு சொல்றோம். யாரு மாறுவாங்களோ அவங்களுக்கு நான் தியான ஆற்றல் எல்லாமே வருது. யாரு தியானம் செய்வார்களோ அவங்களுக்கு ஆரோக்கியம் என்ற ஒரு பரிசு அவங்களுக்கு கிடைக்கும். யாரு சைவ உணவாளர்களாக ஆவாங்களோ அவருக்கு எல்லாமே ஆரோக்கியம் என்ற ஒரு பரிசு என்பது கிடைக்கும். யாரு இந்த செய்தியை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களோ அவங்க யுத்தத்திற்கு ரெடி ஆகணும். யாரு கூட யுத்தம்? நாம யாரும் பண்ண மாட்டோம் யுத்தம். கத்தி சுத்தி எல்லாம் எடுத்துட்டு போய் யுத்தம் எல்லாம் பண்ண மாட்டோம். நாம் அவரே பண்ணுவாங்க யுத்தம். யாரு கூட பண்ணுவாங்க? ஒரு நோயோட யுத்தம் பண்ணணும், ஒரு துன்பத்தோட யுத்தம் பண்ணணும். யாரெல்லாம் ஆன்ம ஞானிகளாக மாறுவார்களோ அவங்களுக்கு ஆனந்தம் என்ப ஒரு பரிசு என்பது கிடைக்கும். தியானம் செய்தால் மட்டுமே ஆன்ம ஞானம் என்பது கிடைக்கும். ஆன்ம ஞானம் யாருக்கு இல்லையோ, தியானம் செய்யாம இருப்பார்களோ அவருக்கு என்ன இருக்கும்? வாழ்க்கையில துன்பம் என்ற சூழ்நிலை வருது அவருக்கு. அதுதான் யுத்தம் அவருக்கு. நாம யாரும் கத்தி சுத்தி எல்லாம் எடுத்துட்டு போய் யுத்தம் பண்ண மாட்டோம் மாஸ்டர்ஸ். செய்தி எல்லாமே கொடுத்துருவோம். தியானிகளாக மாறுங்கள், சைவ உணவாளர்களாக மாறுங்கள், வந்து தியான யக்னத்தில் கலந்துக்கோங்க, தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றோம். அதுதான் நம்முடைய இசை தியான யக்னத்தின் கருத்து. இது எல்லாருக்குமே சொல்லணும். நோயாளியாக இருக்காதீர்கள், ஆன்ம ஞானியாக மாறுங்கள், தியானம் செய்யுங்கள், ஆனந்தமாக வாழுங்கள், துன்பம் என்ற ஒரு நிலையிலிருந்து ஆனந்தம் என்ற நிலைக்கு வாங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக தான் இந்த யக்னம் என்பது பண்ணிக்கிறோம். Only an enlightened master can perform the yagna. அந்த யக்னத்திற்கு வரணும் அப்படின்னா ஒரு தொகுதி என்பது இருக்கணும். அது என்ன தொகுதி அப்படின்னா ஆன்ம ஞானியாக நாம் மாறணும். இந்த உலக நன்மைக்காக நாம் ஒரு அடி முன்னேற்றம் என்பது கொடுக்கணும் இந்த உலகத்திற்கு அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைப்பார்களோ அதுதான் தொகுதி. யாரெல்லாம் இந்த தியானத்திற்கு வருவாங்களோ அவர் எல்லாருமே பிரம்ம ஞானிகள். எதுக்காக அப்படின்னா பிரம்ம ஞானம் என்பது, ஆன்ம ஞானம் என்பது அவங்களுக்கு ஆல்ரெடி இருக்கு. தீட்சை என்பது வாங்கி ஒரு தியானியாக ஆகி ஆல்ரெடி ஒரு 10 பேர் நன்மைக்காக ஒரு அடி முன்னேற்றம் என்பது ஒரு அடி முன்னேறி வச்சு அவங்களுடைய முன்னேற்றத்திற்காக நிறைய செயல்கள் எல்லாமே செய்தவர் தான். என்னுடையது என்னது நானு என்ற விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு வருவாங்க பாருங்க, அவர்தான் பிரம்ம ஞானிகள். யாரு தியானம் செய்து மூன்றாம் கண் என்பது இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு எனது எனக்கு நானு என்ற விஷயங்கள் எல்லாமே விட்டுட்டு இந்த உலக நன்மைக்காக நான் செய்யணும் ஏதாவது அப்படின்னு சொல்லி இருப்பார்களோ அவர்தான் ஆன்ம ஞானிகள். பிரம்மத்துல இருக்கிறாங்க, பிரம்ம தத்துவத்தில் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அந்த வகையான பிரம்ம ஞானிகள் எல்லாருமே ஒரு இடத்துல உட்கார்ந்து தியானம் செய்வர் தான் தியான யக்னம் அப்படின்னு சொல்லி கூறப்படும் மாஸ்டர்ஸ். 1 மணி நேரம் நாம் எல்லோரும் தியானம் பண்ணா 1 மணி பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். 10 பேர் ஒரு இடத்துல உட்கார்ந்து பண்ணும் போது 10 பேருக்கு 10 மணி நேரத்திற்கு சமமான ஆற்றல் நமக்கு கிடைக்கும். அதுவே ஒரு தியான யக்னத்தில் 300 பேர் 500 பேர் வந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணும்போது 1 மணி நேரத்திற்கு 500 மணி நேரம் அந்த பலன் என்பது கிடைக்கும். 3 மணி நேரம் பண்றோம், அதாவது 900 hours ஆஃப் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போன்னா 3 வருடத்துக்கு சமமான தியானம் நாம் எல்லோரும் பண்ணோமா இல்லையா? அதுதான் மாஸ்டர் தியான யக்னத்துடைய சிறப்பு. அதற்காக எல்லோரும் இந்த யக்னத்துல வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஆகஸ்ட் 31 2024 ஆண்டு காலையில் 9 மணி முதல் மாலை 5 மணி வரைக்கும் சென்னை திருவான்மையூரில் நடைபெற உள்ளது. இதற்கு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வரவேற்பு. தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.